அனைவருக்கும் வணக்கம். மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் மற்றும் நடிகை விஜயலட்சுமி அவர்கள் அந்த வழக்கு சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த உத்தரவை பத்தி நம்ம போன வீடியோல பேசியிருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு முரட்டு சம்பவம் நடந்திருக்குதுங்க. அதாவது அசிங்கப்படுறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச குரூப் இருக்குது இல்ல, அதுதாங்க நம்ம குரூப் தான். நம்ம கரகாட்ட கோஷ்டி, நம்ம திராவிட கூட்டம். அவங்க வேற மாதிரி ப்ரிப்பேர் ஆயிருந்திருக்கிறாங்க. இந்த கேஸ் உச்சநீதிமன்றத்துல வருது. சீமான வச்சு செய்ய போறாங்க. ஏன்னா வரப்போறது சாதாரண நீதிபதியும் கிடையாது. அவ்வளோதான். உச்ச நீதிமன்றம் சும்மா உச்சந்தால மேலே நச்சு நச்சுன்னு சாத்த போது அதை நாங்கெல்லாம் கொண்டாடி ரசிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன்ல இருந்தாங்க. நம்ம புரோட்டா பீச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. வரட்டும்டா, அங்கே வரட்டும், அந்த ஆர்டர் மட்டும் வரட்டும், இது வரைக்கும் நான் ஒரு வரலாறு காணாத ஒரு வீச்சை வீச போறேன் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க பதிவுலாம் பட்டையை கிளப்புது. நான் சொல்றது இந்த உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு முன்னாடி இங்க பாருங்க, ஒரு முன்னணி உடன்பிறப்பு மஸ்ட் ரீடு, கட்டாயமாக படிங்கள். பாலியல் குற்றத்தை விரைந்து விசாரிக்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து ரத்து செய்யக்கோரி சீமானின் மேல்முறையீட்டு மனுவை வரும் திங்கட்கிழமை விசாரிக்கிறது பிபி நாகரத்னா, சதீஷ் சந்திரா சர்மா ஆகியோர் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு. இந்த 2 ஜட்ஜி தான் விசாரிக்க போறாங்க. இவங்க யார் தெரியுமா? இதுக்கு முன்னாடி அவங்க எப்பேற்பட்ட சம்பவம்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? இந்த அமர்வு இதற்கு முன்னாடி கொடுத்த தீர்ப்பை பார்த்து யாருக்கிட்ட சீமான் வசமா சிக்கியிருக்காப்லன்னு மட்டும் பாருங்க. செருப்படி நிச்சயம் அப்படின்னு போட்டு சிரிக்கிறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல. 2-3 சாம்பிள்ஸ்லாம் போடுறாங்க. பில்கிஸ் பானு வழக்கில், அது போக பார்த்தீங்கன்னா இன்னும் சில முக்கியமான தலைவர் பிஜேபி சம்மந்தப்பட்டவர்கள் வழக்கெல்லாம் அப்படி தரமான தீர்ப்புகள் கொடுத்த 2 நீதிபதிகள். இந்த நீதிபதிகள்கிட்ட தான் சீமான் வழக்கு வருது. என்ன ஆக போறாரோ அப்படின்றது அவங்களுக்கு ஒரு உற்சாகம், ப்ரிப்பரேஷன், கொண்டாட்டத்துக்கு தயாராகிட்டாங்க. இன்னொரு பக்கம் தோழர் சுந்தரவல்லி அவங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இருங்க ஒரு நிமிஷம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அந்த தீர்ப்பு, அந்த உத்தரவு வரத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவங்க ஒரு வீடியோ போட்டு கேளுங்களேன். அப்புறம் ரொம்ப பேசாத சீமானே, திங்கக்கிழமை உனக்கு ஆப்பு ரெடியா இருக்கு. ஏன்றியா நீ போற இடம் அப்படி. உச்ச நீதிமன்றம் போயில, அங்கேயும் உனக்கு கட்டம் சரியில்ல. அங்க உனக்கு நீதிபதியா யார் வராங்க தெரியுமா? நாகரத்னா, நீதியரசர் நாகரத்னா. யார் அவங்க? பட்டு போலன்னு பொழக்கிறவங்க, உச்ச நீதிமன்ற நீதிபதி. கேட்டீங்களா? அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்ல தான் அவங்க இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் அந்த நீதிபதி நாகரத்னா அவர்கள் தான் அரசியல் காரணமா இந்த வழக்கு திரும்ப போட்டுட்டு இருக்கிறீங்களா நீங்க? ஏற்கனவே 3 தடவை வந்து இது வந்து வாபஸ் வாங்கின வழக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது இடைக்கால தடை அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. வச்சு பொழந்துட்டாங்க. யார? இந்த மொகரக்கட்டைங்களை தான். அதனால இப்படி ஒரு ஹைப்பு கொடுத்து, இப்படி ஒரு தீர்ப்பு வந்த உடனே, இப்படி ஒரு உத்தரவு வந்த உடனே ஒரு பல்ட்டி அடிச்சாங்க பாருங்க. அதாவதுங்க, டெல்லியில லாபி பண்ணிட்டாரு சீமான். இதுக்கு முன்னாடி சொன்னது என்னது? அவங்க சாதாரண நீதிபதியா பொழந்துருவாங்க, யாரு என்னன்னு பார்க்க மாட்டாங்க. அப்படி இப்படி உத்தரவு வந்த உடனே, அது டெல்லியில பிஜேபி வச்சு லாபி பண்ணிட்டாங்க. அது வந்து அது உச்ச நீதிமன்றம் இல்ல, அது உச்சி குடிமை நீதிமன்றம், சங்கி நீதிமன்றம் அப்படிங்கிற மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு கூச்சமே இல்லாத கூட்டத்தை இதுக்கு முன்னாடி வரலாற்றில் கண்டதுண்டா? உங்களுக்கு ஒரு பொது அறிவு கேள்வியை நான் இந்த இடத்துல வைக்கிறேன். ஆமா, இப்படி ஒரு கூச்சம் இல்லாத கூட்டத்தை இதுக்கு முன்னாடி வரலாற்றில் நீங்க பார்த்துருக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அது ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு ஒரு வீடியோ நடிகை விஜயலட்சுமி அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. அதாவது இதுதான் என்னுடைய கடைசி வீடியோ அப்படின்ட்டு. என்னன்னா, உச்சநீதிமன்றத்தில் வந்து அந்த உத்தரவு அவங்கள பாதிச்சிருக்கு போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னன்னா, எனக்காக யாருமே போய் வாதாடல, என் சார்பாக வந்து உச்சநீதிமன்றத்தில் யாரும் போய் அப்பியர் ஆகலை, அதனால சீமானுக்கு ஆதரவாக வந்துச்சு. எனக்கு போராட முடியலைங்க, நான் போராடலைங்க, எனக்கு நீதி கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால இனிமேல் அவ்வளோதான், நான் எதுக்குள்ளேயும் போகல, எந்த கேஸும் கொடுக்கல, இதோட முடிச்சுக்கிறேங்க, மீடியாவுக்கும் நான் சொல்லிடுறேன், மக்களுக்கும் நான் சொல்லிடுறேன், இதுதான் என்னுடைய கடைசி வீடியோங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் நேற்று சீமான் வழக்கு வரும்போது சார்பா யாராவது ஒருத்தர் போய் உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லலை. கவனிச்சிங்களா? அப்போ என்னாச்சு அப்படின்னா, சீமான் அவரை வச்ச கோரிக்கை வந்து அவங்க ஏற்று அவங்க வந்து இப்போ ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நேற்று வந்து ஏன் சார்பாக யாருமே போய் உச்சநீதிமன்றத்தில் எனக்காக போராடலை? வணக்கம். இல்லை, ஃபர்தர் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க வேண்டாம்னு நானே சொல்லிட்டேன் சார். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், விட்டுடுங்க, இதை விட்டுடுங்க. ஏன்னா எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் வந்து எந்த ஆக்ஷனும் யாரும் எடுத்துட்டு இல்லை. நான் அதுக்கு தான் இந்த வீடியோவில் இப்போ சொல்லிட்டேன். அதாவது நேற்று உச்சநீதிமன்றத்தில் நான் எப்படி கைவிடப்பட்டேன் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. மீடியா ரொம்ப இன்டெலிஜென்ட்னால நீங்கள் டக்குன்னு கேட்ச் பண்ணிவிடுவீங்க நான் என்னத்தை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ஃபர்தர் நான் ஒன்றும் எந்த போராட்டமும் பண்ணிக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு அப்படின்லாம் நான் எதுவும் பண்ணுறதா இல்லை. அதனால் இது ஒன் ஆஃப் த ஃபைனல் வீடியோஸ் சார். ஸோ அதனால் நீங்கள் விஜயலட்சுமி, நான் சொன்னதை நீங்கள் விஜயலட்சுமி இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா மக்கள் பாவம் புரிஞ்சுக்குவாங்க. உண்மையிலேயே எனக்கு விஜயலட்சுமி அவர்களை பார்த்தால் ஒரு வகையில் பாவமாக தாங்க இருக்குது. நான் மரியாதைக்குரிய சகோதரி விஜயலட்சுமி அவர்கள்கிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்படுறது என்ன அப்படின்னா, இந்த கூட்டம் உங்களை எதற்காக பயன்படுத்துது அப்படிங்கிற புரிதலே இல்லாமல் நீங்கள் தான் அப்பப்போ அவங்க ட்ரிகருக்கு ஏற்ற மாதிரி எமோஷன் ஆகிட்டு இருக்கிறீங்க. இந்த கூட்டம் உங்களை நீங்கள் நினைக்கிற மாதிரி, நீங்கள் பாதிக்கப்பட்டதா நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா,
நீங்க ஒருவேளை பாதிக்கப்பட்டதாக நீங்க நினைப்பதாக இருந்தாலும் கூட அதற்கு நீதி வாங்கி தருவதற்காக இந்த கூட்டம் உங்களிடம் பேசவில்லை, அல்லது இந்த கூட்டம் உங்களை பற்றிய செய்திகளை போடவில்லை, உங்களை பற்றிய காணொலிகளை அதுக்காக அவங்க போடலைங்க. அவங்களுக்கு உங்களை பயன்படுத்தி எப்படியாச்சும் சீமான் அவர்களை அவமானப்படுத்தணும், அவ்வளவுதான் இவங்க நோக்கம். வெறும் மீடியா மூலமா சீமானை அசிங்கப்படுத்துறதுக்கு விஜயலட்சுமி அப்படிங்கிற ஒரு நபர் பயன்படுவாங்களா அப்படிங்கிறது தானே தவிர உங்களுக்கு நீதி பெற்று தரணும் அப்படிங்கிறது இதுங்களுடைய நோக்கம் கிடையாது. இதுங்களை நீங்க மீண்டும் மீண்டும் நம்பிட்டு இருக்கிறது தான் உங்களுடைய பரிதாப நிலைன்னு நான் சொல்லுவேன். அது போக அவங்க கேட்பாங்க, எனக்காக யாரும் உச்சநீதிமன்றத்துல இருந்து வாதாடலையே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க என்ன செந்தில் பாலாஜியா? நாங்க வந்து முகுல் ரோஹத்கி அந்த மாதிரியான பெரிய பெரிய வழக்கறிஞர்கள்லாம் வச்சு நாங்க வாதாடுறதுக்கு? நீங்க விஜயலட்சுமி தானே. நீதிமன்றத்துல வழக்கறிஞர்களுக்கு ஃபீஸ் கட்டி உங்களுக்கு நீதி வாங்கி கொடுத்துட்டு போகணுன்ற அளவுக்குலாம் நாங்க நல்லவங்க கிடையாது. மீடியால நீங்க பேசிட்டே இருங்க. அதுவும் கரெக்டா வந்து இந்த எலெக்ஷன் டைமு அல்லது ஏதாச்சும் முக்கியமா அடுத்த கட்டத்தை வாங்கி நாம் தமிழர் நகர்ற டைம்ல நீங்க வந்து மீடியால பேசிட்டே இருக்கணும். அதுக்கு நாங்க ட்ரிகர் பண்ணிட்டே இருப்போம், அவ்வளவுதானே தவிர உங்களுக்காக வந்து நாங்க லாயரை போட்டு அட்வொகேட்டை போட்டு வாதாடுவோம் அப்படின்ற அளவுக்குலாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி மறைமுகமா திராவிட கூட்டம் சொல்லுது. நீங்கள் செந்தில் பாலாஜி அல்ல, நீங்கள் விஜயலட்சுமி. அவர்கள் உங்களை கருவேப்பிலை மாதிரி பயன்படுத்துவாங்க, அவங்களுடைய அஜெண்டாவுக்கு உங்களை பயன்படுத்துவாங்க. அதுக்கு நீங்க பலியாகிறீங்க, பயன்படுறீங்க அப்படின்றத பார்க்கும்போது எனக்கு பரிதாபமா தான் இருக்குது. நீங்க நினைச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி எத்தனை கடைசி வீடியோ, இதுதான் என்னுடைய கடைசி வீடியோன்னு சொல்லியே இது வரைக்கும் எத்தனை வீடியோ போட்டிருப்பீங்க. இன்னும் இதுவே கடைசி வீடியோவா அப்படின்னா எனக்கு அதுலயும் நம்பிக்கை இல்லை, யாருக்குமே நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்க இப்படிதான் சொல்லுவாங்க, மறுபடியும் ஏதோ ஒரு ட்ரிகர் பாயிண்ட்ல மறுபடியும் அடுத்து கடைசி வீடியோ அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் போட்டு இதுதான் எனக்கு என்னுடைய கடைசி வீடியோ, நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. மறுபடியும் ஒரு சீசன்ல வருவாங்க. அப்படின்றது ஏன் வந்து மக்கள் மத்தியில நீங்க கனெக்ட் இல்லாம அப்படியே போயிட்டு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? இவர்களை நம்பி நம்பி இந்த கூட்டம், சீமான் அவர்களுக்கு எதிராக உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற கூட்டம் உங்களை இந்த மாதிரி அப்பப்போ கொடுக்குற வாக்குறுதிகளை அல்லது அப்பப்போ கொடுக்குற பேச்சுகளை நம்பி நீங்க வந்துட்டு போறதுங்கிறத மக்கள் பார்த்து ஒரு மாதிரி டிஸ்கனெக்ட் ஆயிட்டாங்க. அது சீமான் அவர்களுக்கு ஆதரவாக தான் போயிட்டு இருக்குது. இப்பயும் பாருங்க, நீங்க இவ்வளவு தூரம் இதுதான் என்னுடைய கடைசி வீடியோன்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க, முக்தார் அவர்கள் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், போன தடவை நீங்க சென்னைக்கு வந்து அந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கும்போது முக்தார் அவர்களை பற்றி நீங்க தான் ரொம்ப கடுமையா பேசி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தீங்க. உங்களை சந்திக்க விரும்புறாருன்னு சொல்லி ரொம்ப கடுமையாக பேசியிருந்தீங்க. இன்னைக்கு அந்த முக்தார் அவர்களை சந்திச்சு அவர் அண்ணன், நான் தங்கச்சி, எனக்காக அவர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர்கிட்ட போய் ஒரு பேட்டி கொடுத்து இதனால என்ன நடக்க போகுது? இதேதான் ஒரு வீடியோ. நான் சொல்றேனே, இது வழக்கு, கோர்ட்டு, அதுல தீர்ப்பு, சீமான் அவர்களுக்கு தண்டனை அப்படிங்கிற ஏரியாக்குள்ளேயே இது போக போறது இல்லை. மீண்டும் 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 வீடியோ, அவருக்கு ஒரு பேட்டி, இவருக்கு ஒரு பேட்டி, மறுபடியும் கொஞ்ச நாள் கேப் போட்டு மறுபடியும் ஒரு அதே டாபிக்கை பேசுறது. இவர்கள் எல்லாம் சம்பாரிச்சுப்பாங்க. மரியாதைக்குரிய விஜயலட்சுமி அவர்களே, இவர்கள் எல்லாருமே உங்களை பயன்படுத்தி நீங்கள் மனதளவில் டிஸ்டர்ப் ஆயிருக்கலாம், நீங்க உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, உங்களுக்கு 1008 அழுத்தங்கள் இருக்கலாம், இதை பயன்படுத்தி சம்பாரிச்சுக்கிறதுக்கு இந்த கூட்டம், இந்த சேனல் நடத்திட்டு இருக்கிற இந்த கூட்டம் எல்லாம் பயன்படுத்தும். உங்களை பயன்படுத்தி அரசியல் பண்ணிக்கிறதுக்கு அரசியல்வாதிகள் பயன்படுத்துவாங்க. இது ரெண்டுக்குமே நீங்க பலியாயிட்டு இருக்கீங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்வது என்னவென்றால், இந்த விஷயத்தை நான் ஒரு பார்வையாளனாக சொல்றேன். நீங்க இதுல இருந்து விலகி ஒதுங்கி நீங்க பாட்டுக்கு ஒரு அமைதியாக உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கணும். உண்மையிலேயே ஒரு நலம் விரும்பியாகத்தான் நான் இதை சொல்றேன். இது என்ன இது மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது எப்படி போயிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கும் தெரியுது. எனக்கு அதை எப்படி சொல்றதுன்னு புரியல. உண்மையிலேயே ஒரு சக மனிதனாக நான் பரிதாபப்படுறேன், வருத்தப்படுறேன். இதெல்லாம் பார்க்கும்போது இது ஓவரால் இந்த எபிசோடே நான் பார்க்கும்போது ரொம்ப வருத்தப்படுறேன். இன்னொரு பக்கம் இந்த கூட்டம் ரொம்ப கேடுகட்ட கேவலங்கெட்ட கூட்டம், ஆபத்தான கூட்டம். நாளைக்கு சீமான் அவர்களை அசிங்கப்படுத்த வேண்டும், அதற்கு நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு விஜயலட்சுமி அவர்கள் தான் அப்படின்ட்டு அவங்க உணர்ந்திருக்கும் போது எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவார்கள். நான் சொல்வதுடைய பொருள் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி எதனா ஒன்று நடந்தாலும், அப்படி எதனா ஒன்று பண்ணிட்டு கூட சீமான் தான் காரணங்கிற மாதிரி பண்ணக்கூடிய ஆட்கள், இவர்களிடம் நீங்கள் விலகி இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். வெறிகொண்ட கூட்டம் இது. நான் அதுதான் சொல்லுவேன். வேற அதுக்கு மேல வந்து நான் சொல்றது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். விஜயலட்சுமி வாழணும், விஜயலட்சுமி நல்லா இருக்கணும், விஜயலட்சுமிக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க அவங்களுடைய நோக்கம். எப்படியாச்சும் இதை பயன்படுத்தி சீமானை ஏதாச்சும் ஒரு டேமேஜ் பண்ண முடியுமா மீடியால அப்படிங்கிறது தான் இவங்களுடைய அதிகபட்ச நோக்கம். பலியாகாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.